மகேந்திர சிங் தோனி உலகின் மிகவும் பிரபலமான கிரிக்கெட் வீரர்களின் ஒருவர். 2011 உலகக்கோப்பை, 2013 சாம்பியன்ஸ் டிராபி, 2020 போட்டிகளில் அதிக போட்டிகளில் கேப்டனாக இருந்த சாதனை அவர் வைத்திருக்கிறார். எஸ். தோனி ஜூலை 7, 1981 அன்று பீகார், அதாவது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ரஞ்சில் பிறந்தார். அவரது தந்தை பான்சிங் தோனி, தாய் தேவகி தேவி. தோனி ரஞ்சில் உள்ள ஷியாமாலி உள்ள பள்ளியில் பயின்றார். ஆரம்பத்தில் பூப்பந்து மற்றும் கால்பந்து விரும்பினார். அங்கு அவர் தனது பள்ளியில் போல் கீப்பராக பணியாற்றினார். 1995 மற்றும் 1998 இடையில் அவரது கால்பந்து பயிற்சியாளர் அவரை விக்கெட் கீப்பராக கிரிக்கெட்டுக்கு அறிமுகப்படுத்தினார். இது தோனியின் கிரிக்கெட் பயணத்தின் தொடக்கம். கமாண்டோ கிரிக்கெட் கிளப்பிற்காக விளையாடினார். 16 வயதுக்குட்பட்ட சாம்பியன்ஷிப் அணில் இடம் பிடித்தார். 2004 ஆண்டு வங்கதேசத்திற்கு எதிராக போட்டியில் இந்தியாவிற்காக விளையாடியதன் மூலம் எஸ். தோனி சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் நுழைந்தார். அந்த ஆண்டின் பிற்பகுதியில் ஜிம்பாவே மற்றும் கென்யா சுற்றுப்பயணத்திற்கு அவர் தேர்வு செய்யப்பட்டார். 2005 ஆண்டு இலங்கைக்கு எதிராக டெஸ்ட் போட்டியில் அவர் அறிமுகமானார். 2007 T20 உலகக் கோப்பையில் தோனியின் செயல்திறன் இறுதிப் போட்டில் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் இந்தியாவின் வெற்றிக்கு அழைத்து சென்றதன் மூலம் அவரை முக்கியத்துவம் பெற செய்தது. 2008 ஆண்டு அவர் இந்தியா ஒருநாள் அணியின் கேப்டனானார். வரலாற்றின் மிக இளைய கேப்டன்களின் ஒருவராக அவரை மாற்றினார். தோனி 2011 ஒருநாள் உலகக்கோப்பை மற்றும் 2007 T20 உலகக் கோப்பையில் இந்தியாவை வெற்றிக்கு அழைத்துச் சென்றார். அது அவரது வாழ்வில் ஒரு குறிப்பிடத்தக்க சாதனையாகும். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடும்போது தோனி 2010 மற்றும் 2011 ஆண்டுகளில் தொடர்ச்சியான 2 IPL சாம்பியன்ஷிப்களை, மொத்தம் 5 பட்டங்களை வென்று அணியின் முக்கிய உறுப்பினராக இருந்தார். அடுத்தடுத்த சீசன்களில் அவர் அணியை வெற்றிகரமாக வழிநடத்தினர். IPLல் தனது சிறப்பான நடிப்பிற்காக தோனி ஏராளமான விருதுகளை பெற்றனர். 2 முறை ICC ஒருநாள் போட்டி வீரர் விருது மற்றும் 2007 இல் ராஜீவ்காந்தி கேல் ரத்தின விருதும், 2018 இல் இந்தியாவின் 3வது மிக உயர்ந்த குடிமகன் விருது ஆன பத்ம பூஷன் விருதையும் பெற்றார். தோனியை பற்றிய திரைப்படம் எடுக்கப்பட்டதில் 200 கோடிகள் மேல் வசூலானது. மிகவும் மன அழுத்த சூழ்நிலைகளிலும் அமைதியான நடத்தைக்கு பெயர் பெற்றவர். அவரின் தலைமையில் பல வெற்றிகளை தேடி தந்தது. தோனியின் ஓய்வு இந்திய கிரிக்கெட்டுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க இழப்பாகும். 2020 மேட்ச் உயிர் தந்துள்ளது. உங்களுக்கு தோனியை ரொம்ப பிடிக்கும்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.